ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா பட்டு சாரி தான் எல்லாருமே கட்டுவோம். கட்டிட்டு போயிட்டு வந்து அந்த ஊக்க கலட்டும் போது அந்த ஊக்கில் அவ்வளோ நூலும் சுற்றிட்டு ஊக்க கலட்டவே முடியாது. பட்டு சாரியில் நூல் இழுத்து போய் இருக்கும். அதுக்கப்புறம் சிசர் வச்சு கட் பண்ணி தான் ஊக்க கலட்ட முடியும். சாரியோட நூல் ஊக்கில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு 6 விதமான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தங்க விலை பார்த்தீங்கன்னா படு வேகமாக ஏறிக்கிட்டே போகுது. ஃபங்க்ஷன்லாம் போகிறோம் அப்படின்னா தங்க நகை போடாமல் போக மாட்டோம். அந்த தங்க நகையை நம்ம ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கணும். குழந்தைங்களுக்கு தங்க செயின் போட்டு விடுதோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு பயம் இருக்கும். கலண்டு விழுந்துருமோ அப்படிங்கிற பயத்தாலேயே நம்ம ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவோம். இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி பயப்படணும் தேவையே இல்லைங்க. நீங்கள் போட்டாலும் சரி, குழந்தைங்களுக்கு போட்டாலும் சரி, இந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்தி போடும்போது உங்களுக்கு தங்க நகை கலண்டு விழுந்துருங்கிற பயம் தேவையே இல்லை. தங்க நகை போடும்போது அந்த கொக்கி மாற்ற இடத்துல தான் நமக்கு பயமாக இருக்கும். அது கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் கலண்டு விழுந்துருமோ அப்படின்னு நினைப்போம். அதுக்காக பல்ல வச்சு கடிச்சு அந்த கொக்கியை டைட்டாக மாட்டி வைப்போம். இனிமேல் நீங்கள் அந்த மாதிரிலாம் பல்ல வச்சு கடிச்சுலாம் டைட் பண்ணணும்னு தேவையே இல்லை. என்னோட செயினும் பாருங்கள் ரொம்ப லூஸாக இருக்குது. மாட்டினாலே கலண்டு வந்துடும். அந்த மாதிரி இருக்குது. நம்ம பல்ல வச்சு கடிக்கும் போது அந்த இடம் அப்படியே விட்டுரும். அந்த மாதிரி செய்யாதங்க. இப்போ குழந்தைங்கள்லாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கம்மல் நிறைய வாங்கி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி போடுறதுக்கு தான் இப்போ நிறைய பேர் விரும்புகிறாங்க. இந்த மாதிரி கவுரிங் கம்மல்லாம் நிறைய வச்சுருப்போம். இதுக்கு திருகாணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரப்பரில் தான் கொடுத்துருப்பாங்க. இது நல்லா டைட்டாக இருக்கும். இந்த திருகாணியை கலட்டிக்கலாம். இது கடையில் கூட செட்டாக கிடைக்கும், வாங்கி வச்சுக்கலாம். இதோட ரேட்டும் கம்மி தான். இந்த ரப்பர் மாதிரி இருக்கிற திருகாணி நம்ம கம்மலில் போடும்போதே ரொம்ப டைட்டாக இருக்கும். கம்மல் அங்கே இங்கேயும் நவுலாது. அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக கொடுக்கக்கூடியது. நான் கம்மலில் இருக்கிற இந்த ரப்பர் திருகாணியை தான் எடுத்திருக்கிறேன். இதில் இருந்து ஒன்று எடுத்துக்கிறேன். செயின்ல அந்த கொக்கி மாற்ற இடத்துல இந்த திருகாணியை மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அது நவுலவே நவுலாது. அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கும் இந்த ரப்பர் திருகாணி. இப்போ நான் செயின்ல மாட்டி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி ஈஸியாக மாட்டிட்டு போட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க நீங்கள் ஃபங்க்ஷன்லாம் கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் அந்த செயினை பற்றியே நீங்கள் கவலைப்படவே வேண்டாங்க. அது கலண்டு வரவே வராது. நான் மாட்டும் போதே பாருங்கள் அது எவ்வளோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உள்ளே தள்ளுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக கொடுக்கும். நான் இப்போ செயினோட கொக்கியில் சும்மா தான் மாட்டி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு. இதை கலட்டியும் நான் காட்டுறேன். கலட்டதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம கை வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படணும் தேவையே இல்லை. இப்போ நான் சும்மா உங்களுக்கு மாட்டி காட்டியிருக்கிறேன். இப்போ இதை கலட்டிட்டு நான் செயினோட சேர்த்து மாட்டி விடுறேன். நீங்கள் செயினை ஃபஸ்ட்டு கொக்கியில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ரப்பர் திருகாணியை மாட்டி விட்டுட்டிங்கன்னா கலண்டே வராதுங்க. பயப்படணும் தேவையே இல்லை. நீங்க நெக்லஸ் எந்த செயின் போட்டாலும் இந்த மாதிரி கொக்கில மாட்டி போடுங்க. நம்ம ஃபங்க்ஷன் போனோம் அப்படின்னா நம்ம செயினை பத்தி கவலைப்படையே வேண்டாம். இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு இருக்கிற செயினை நம்ம ரொம்ப சேஃப்டியா பாத்துக்கிறது நல்லது. நீங்க ஃபங்க்ஷன்லாம் போறீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு செயின் போட்டு விடுறீங்க அப்படின்னா கம்மலோட திருகாணியை மட்டும் மாட்டி பாருங்க, கலண்டே வராது. இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா விலையுறந்த பட்டு சாரி கட்டுவோம். கட்டிட்டு போயிட்டு அந்த ஊக்க கலட்டும் போது அந்த பட்டு சாரியோட நூல் ஃபுல்லாக அந்த ஊக்கோட அந்த ரவுண்டில் மாட்டிக்கும். அந்த ஊக்க கலட்டவே முடியாது. அதுக்கப்புறம் சாரியில் இருக்க நூலை கட் பண்ணி எடுத்தால் தான் நம்மளால் ஊக்க எடுக்க முடியும். அந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம காசு அதிகமாக கொடுத்து வாங்குற விலையுறந்த பட்டு புடவையே நூல் இழுத்து சாரியே கிழிஞ்சிரும். அந்த தப்பை இனிமேல் பண்ணவே பண்ணாதங்க. அதிக விலை கொடுத்து வாங்குற பட்டு புடவையை நம்ம ரொம்ப சேஃப்டியாக உடுத்துக்கணும்ல. அதுக்கு நான் ஒரு 6 விதமான டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் பாசி போட்டு விடுவோம். அந்த மாதிரி பாசி நம்ம வீட்டில் நிறையா வச்சுருப்போம். அந்த பாசி ரொம்ப நாள் ஆயிருச்சுதுன்னா தூக்கி தூர போட்டுருவோம். அந்த மாதிரி வேஸ்டான பாசி இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் இருந்து ஒரு பாசியை எடுத்துட்டு இந்த ஊக்கில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேரீயில் ஊக்க மாட்டினீங்க அப்படின்னா ஊக்கில் அந்த ரவுண்டாக இருக்க இடத்துல நூல் இழுக்கவே இழுக்காது. நம்ம சேஃப்டி பின் மட்டும் குத்தும் போது சாரியோட நூலையும் அந்த சேஃப்டி பின் டேமேஜ் பண்ணிரும். அதே மாதிரி பிளவுஸ்லையும் நூலை இழுத்து வச்சுக்கும். அதுக்கப்புறம் அந்த பிளவுஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாரி பின் குத்துற இடத்துல கிழிஞ்சு போய் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் அந்த பிளவுஸை போடவே முடியாமல் ஆயிருங்க. சாரியில் ஊக்க மாட்டும் போது ஒரு பாசியை மட்டும் ஊக்கில் மாட்டிட்டு பின்ன குத்தி பாருங்க, நூல் இழுக்கவே இழுக்காது. சுடிதாருக்கு சாலை மாட்டும் போது இந்த மாதிரி மாட்டிக்கோங்க.
சாரியில் ஊக்க மாட்டும் போது இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்கு நான் எடுத்துக்கிட்டது எல்லா கவுரிங் கம்மல்ல இந்த மாதிரி ரப்பர் திருகாணி கொடுத்துருப்பாங்க. இது நல்லா டைட்டாக இருக்கும். இதை ஊக்கில் மாட்டிட்டு சாரியில் பின்ன குத்துனீங்க அப்படின்னா ஊக்கோட அந்த ரவுண்டில் சாரியில் இருக்கிற நூலும் மாட்டாது, பிளவுஸ்லையும் மாட்டாது. ஊக்க ஈஸியாக கலட்டிடலாம். நம்ம அதிக காசு கொடுத்து வாங்குற சாரியையும் நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கலாம். இந்த திருகாணி டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால சாரியில் மாட்டும் போது நமக்கு அசிங்கமாக தெரியாது. நம்ம எப்போவுமே உள் சைடு தான் மாட்டுவோம். நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் தெரியணுங்கிறதுக்காக வெளி சைடில் ஊக்க மாட்டி காட்டியிருக்கிறேன். நீங்களும் ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. நம்ம சாரியையும் பிளவுஸையும் ஊக்கு டேமேஜ் பண்ணவே பண்ணாது. இதுக்காக நம்ம கடையிலலாம் போய் எதுவும் வாங்கணும்னு தேவையே இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பழைய கம்மலில் இருக்கிறத எடுத்து கூட மாற்றிக்கலாம். சாரிக்கு ஊக்கு மாட்டும் போது இன்னொரு டிப்ஸும் பார்க்கலாமா? பொட்டு, நம்ம நெத்தியில் வைக்கிற பொட்டு தான். நிறைய பொட்டு கலர் கலராக வச்சுருப்போம். அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். சாரிக்கு பின்னு நம்ம உள் சைடில் தான் மாட்டுவோம். அதனால் எந்த கலர் பொட்டு எடுத்துக்கிட்டாலும் அது வெளியில் தெரியாது. நான் இந்த மாதிரி கலர் கலராக பொட்டு வச்சுருக்கிறதுனால அந்த சாரிக்கு மேட்சாக கலர் பொட்டு ஒன்று எடுத்துக்கிறேன். இதில் இருந்து ஒரு ஸ்டிக்கர் பொட்டை எடுத்துட்டு அந்த ஊக்கில் குத்திக்கோங்க. பொட்டு கொஞ்சம் பெரிய பொட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். என்கிட்ட சின்ன பொட்டு இருக்கிறதுனால இதை நான் ஊக்கில் மாட்டிக்கிறேன். ஊக்கில் பொட்டை மாட்டிட்டு அதுக்கப்புறம் சாரிக்கு பின் குத்துனீங்க அப்படின்னா அந்த ஊக்கு நமக்கு நூல் இழுக்கவே இழுக்காது. சாரி சேஃப்டியாக இருக்கும். ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க, நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். கடையில் போய் காசு கொடுத்து வாங்கி மாட்டணும் தேவையே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் பாருங்கள் நம்ம பட்டு சாரியை சேஃப்டியாக பார்த்துக்கலாம். ஒரே ஒரு பொட்டு இருந்தால் போதும். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட குழந்தைங்களோட சட்டை ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம். அதில் இருக்க பட்டனை கழட்டிக்கோங்க. இதுக்காக நீங்கள் கடையில் போயெல்லாம் பட்டன் வாங்கணும்னு தேவையே இல்லை. நம்ம பழைய சட்டை, யூஸ் பண்ணாத சட்டை இருந்ததுன்னா அதில் இருக்கிற பட்டன் எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பட்டன் நான் எடுத்துருக்கிறேன். இதை ஊக்கில் மாட்டிட்டு நீங்கள் சாரியில் மாட்டும் போது ஊக்கில் இருக்க அந்த ரவுண்டில் நூல் பிடிச்சி இழுக்காது. ஊக்க உள் சைடில் தான் மாட்டுவோம். அதனால் அசிங்கமாகவும் தெரியாது. பாருங்கள், பழைய சட்டையில் இருக்கிற பட்டன்லாம் வேஸ்ட்டும் தூக்கி தூர போடாதங்க. இந்த மாதிரி கலட்டி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பும் பார்க்கலாமா? நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய நெயில் பாலிஷ் தான் எடுத்துருக்கிறேன். நெயில் பாலிஷும் நம்ம கலர் கலராக வாங்கி வச்சுருப்போம். அந்த மாதிரி சாரிக்கு மேட்சான கலரில் எடுத்துக்கோங்க ஒன்று. இதை இந்த ஊக்கோட ரவுண்டாக இருக்க இடத்துல நல்லா திக்காக கோட்டிங் கொடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2-3 கோட்டிங் நல்லா திக்காக கொடுத்துட்டு இதை காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படியே யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சாரியில எல்லாம் ஒட்டிக்கும். அதனால் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் பின்ன குத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நூல் இழுக்கவே இழுக்காது. நீங்கள் நினைக்கலாம் அதிக ஸ்டோன் வச்சுருக்க சாரிலையும் ஜரிகை வச்சுருக்க சாரிலையும் ஊக்க மாட்ட முடியலை, உள்ள நுழையவே மாட்டுக்கு சாரியில் அப்படின்னா ஊக்க மெழுகுல ஒரு 4 வாட்டி குத்தி குத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாரியில் மாட்டுனீங்கன்னா ஈஸியாக ஊக்க சாரியில் குத்திக்கும். அதே மாதிரி குளிக்கிற சோப்லேயே 2-3 வாட்டி குத்திட்டு ஊக்க மாட்டினீங்கன்னா ஈஸியாக மாட்டிடலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டிப்ஸ் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.